மதுரையில் கஞ்சா போதையில் கத்தியை காட்டி கடைகளை அடித்து நொறுக்கி 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை சேதப்படுத்தி இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதை வஸ்துகளின் புழக்கம் அதிகமாகி வரும் நிலையில் அதை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மதுரையை பொறுத்தவரையில் மாநகர காவல் ஆணையர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அவ்வப்போது காவல்துறையினர் பல்வேறு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே மதுரையில் நேற்று கஞ்சா போதையில் இளைஞர்கள் சிலர் கத்தியை காட்டி கடைகளை அடித்து நொறுக்கி 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை சேதப்படுத்திய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக மதுரை அண்ணாநகர் அருகே இருக்கக்கூடிய அந்த யாகபா நகரை சேர்ந்த இளைஞர்கள் 10 பேர் நேற்று மாலை கஞ்சா போதையில் கத்தியுடன் அண்ணாநகர் வண்டியூர் பகுதியில் சுற்றிக் கொண்டிருந்தனர். பின்னர் இரவு 8 மணி அளவில் வண்டியூர் சௌராஷ்டிரபுரம் பகுதியில் 10 பேர் கொண்ட இளைஞர்கள் கும்பல் மருந்து கடை ஒன்றில் சென்று கத்தியை காட்டி அங்குள்ள பொருட்களை தள்ளிவிட்டு கடையின் சட்டரை மூடி தப்பியோடி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ, 2 கார்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்களை சேதப்படுத்தி தப்பி வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் மதுரை அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக அம்சத் உசைன், மருதுபாண்டி, லட்சுமணன், அருண் ஆகிய 4 பேரை கைது செய்த நிலையில் தொடர்ந்து தப்பியோடிய 6 பேரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். தொடர்ந்து அந்த வண்டியூர் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.